ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வார காலமும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து அவருடைய இறக்கைகள் வைத்து உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுசையும் தந்து இந்த 3ஆம் வாரத்திலே மறுபடியும் அவருடைய ஆலயத்தில் நம்மை ஆசீர்வதித்து நம்மை விடுவிக்க அழைத்து கொண்ட மகிமை ஆண்டவருக்கு எல்லாரும் கைதாளத்தோடு ஆமே 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 ஆமே. நன்றி நன்றி நன்றி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். அவருடைய இரக்கம் நம்மேல் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே கடவுள் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். அதன்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளை வியாதியோடு விடுதலை இல்லாமல் பல நெருக்கத்திலே பல கட்டப்பட்ட நிலையிலே இருளுக்குள் இருந்து கொண்டிருக்கிற மரண போராட்டங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்று அழைத்த மகிமை ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் வாசிப்போம். யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் தொழுது வந்தால் நீங்கள் உண்ணும் அப்பத்தையும் குடிக்கும் நீரையும் நாம் ஆசீர்வதித்து நோயை உங்களிடமிருந்து விலக செய்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நீங்கள் தொழுது வந்தால் நீங்கள் உண்ணும் அப்பத்தையும் குடிக்கும் தண்ணீரை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய வியாதியை உங்களுடைய நோயிலிருந்து விடுதலை தருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவராகிய கடவுள் நம்மை அழைத்து வந்துள்ளார். இன்று நாம் கடந்து வந்துள்ளோம். அவரை தொழுது அவரை ஆராதிக்க, அவரை கனப்படுத்த, அவரை ஸ்தோத்தரிக்க, இன்று அவரை தொழுது ஆராதிக்க கடந்து வந்துள்ளோம். ஹல்லேலூயா. கடந்து வரப்பட்ட நாம் ஒவ்வொரு பேரோடு ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் உண்ணும் அப்பத்தையோ குடிக்கும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. உங்களை நாம் ஆசீர்வதிப்போம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் விண்ணப்பத்தை நாம் கேட்போம், உங்கள் கண்ணீரை நாம் துடைப்போம், உங்கள் உழைப்பை நாம் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையோ நாம் ஆசீர்வதித்து எந்த நன்மையும் குறைப்படாதபடி நீங்கள் நம்மை தொழுது கொள்வதா, இன்று நீங்கள் கடந்து வந்ததா, இன்று நம்மை ஆராதிப்பதால் நான் உங்களை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதியிலிருந்து நோயிலிருந்து உங்களுக்கு நாம் விடுதலை தருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று கடவுள் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். ஏனெனில் அவர் நம்மை அழைத்து கொண்டார். அவருடைய அழைப்பின்படி நாம் கடந்து வந்துள்ளோம். அவரை தொழுது செய்கிறோம், ஆராதிக்கிறோம், அவரை கனப்படுத்துகிறோம். ஆதலால் ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய சம்பத்தை, நம் உழைப்பை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உணவுக்கு குறையில்லாதபடி அப்பத்தையும் தண்ணீரையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இன்று தருகிறார். உலகத்துக்குரிய நன்மைகளை கடவுள் இன்று ஒரு கரத்தில் தருகிறார். அது மட்டும் அல்ல, உன்னுடைய வியாதியை, உன்னுடைய தொல்லையை, உனக்குள் இருக்கக்கூடிய துன்பத்தை இந்த கடவுள் உடைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தின் நாள். ஹல்லேலூயா. இந்த சுகமளிக்கும் நாள். ஹல்லேலூயா
இந்த உனக்கு விடுதலை கடந்து வருகிற நாள். ஹல்லேலூயா. ஆண்டாண்டாக இருக்கிற உன் கவலைகளை உடைக்கிற நாள், ஆண்டாண்டாக இருக்கிற உன் துன்பத்தை உடைக்கிற நாள், ஆண்டாண்டா இருக்கிற உன் வியாதி தொல்லை மருமைகளை இன்று கடவுள் உடைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. எதனால் இந்த அற்புதம் உனக்கு நடக்கிறது? இந்த கடவுள் எதனால் இந்த அற்புதத்தை காட்ட விரும்புகிறார்? நீ அவரை ஆராதிப்பதால். ஹல்லேலூயா. நீ அவரை தொழுவதால், நீ அவரை ஆராதிப்பதால், நீ அவரை ஸ்தோத்தரிப்பதா, ஆண்டவராகிய கடவுளை இங்கு தேடி வந்ததா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே ஆண்டவராகிய கடவுள் இயேசு அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்தினார். அநேகருடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். பேய்களை ஓட்டினார், நோய்களை அவர் தீர்த்தார். அந்த செய்திகள் எல்லா மக்கள் மத்தியிலே அது பரவி கொண்டிருந்தது. அப்போது ஆண்டவராகிய கடவுளே, ஆண்டவராகிய இயேசுவே அநேகர் அங்கு தேடினார்கள். ஹல்லேலூயா. யார் தேடினா? தனவான் தேடவில்லையே, பலனுள்ளவன் தேடவில்லையே, ஆரோக்கியம் உள்ளவன் தேடவில்லையே, எல்லாரால் கைவிடப்பட்டு பெரும்பாடுள்ள கண்காணாத வழியோரத்தில் இருக்கிற கிருடர்கள், சப்பாடிகள், திமிர்வாதக்காரர்கள் அநேகர் இயேசுவை தேடி வந்தார்கள். ஹல்லேலூயா. 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 18 ஆண்டா இருந்து விடுதலை இல்லாமல் இருந்து இதோ கூனிப்பே அழகையால் கொடுக்கப்பட்டு அந்த போராட்டத்தின் மூலமாக நிம்மர முடியாம கூனி பிசாசால் ஆளுகள் செய்யப்பட்டு பெண்ணுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த அற்புதம் என்று நடக்கிறது. ஓய்வு நாளிலே, ஞாயிற்றுக்கிழமையிலே, ஆராதனை நேரத்திலே, அவர் பாதித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்கிறீர்கள், அவரை ஆராதித்துக் கொள்கிறீர்கள். இந்த ஆண்டவராகிய கடவுள் ஆவியானவர் சபை மத்தியில் வெளிப்படுத்தின சுகமளிக்கும் ஆராதனை கேள்விப்பட்டு வியாதியோடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், துன்பத்தோடு இருக்கிறவர்கள் இந்த விசுவாசத்தோடு அதனுடைய மகிமை ஆலயத்தில் நீங்கள் ஏறி வந்தீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை தேடினவர்களுக்கு இயேசு நம்மை விடுவிப்பார். இயேசுவின் கரம் நம்மை தொட்டால் போதும், அவரை நாம் தொட்டால் போதும். எந்த பல நிலையில் விசுவாசத்தோடு கடந்து வந்தவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றும் ஆண்டவராகிய இயேசு கடவுள் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் நம்மை தொழுது கொண்டதால், ஆராதிப்பதால் உங்களுடைய அப்பத்தையோ இதோ தண்ணீரையோ நாம் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய வியாதிகளை, உங்களுடைய நோய்களை நாம் எடுத்து அகற்றுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கடந்து வந்த மக்கள், இதோ கேள்விப்பட்டு வந்த மக்கள், நம்பிக்கையோடு வந்த மக்கள், உன்னை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து ஆண்டவர் என்ன பேசுகிறார், உன்னுடைய நோய்கள் நீங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய நோய் மட்டும் அல்ல உன்னை விட்டு நீங்கக்கூடியது, உன்னுடைய மறுமையும்
ஹல்லேலூயா. ஏனெனில் உன்னுடைய உழைப்பெல்லாம் மருத்துவமனைக்கு கடந்து செல்கிறது. வீணான செலவுகள், டெஸ்டுகள், மருந்துகள், மாத்திரைகள், பலவிதமான மரண அச்சம், நடுக்கங்கள் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆண்டவருடைய வல்லமை இன்று உன்னை தேடி வருகிறது. உன்னுடைய நோயை நீக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீணான செலவுகள், பண செலவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் உழைப்பை கடவுள் ஆசீர்வதித்து நீங்கள் உண்ணக்கூடிய அப்பத்தையோ நீங்கள் குடிக்கிற தண்ணீரையோ கடவுள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்காஸ் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போம். மனிதனால் கூடாதது கடவுளால் கூடும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதரால் கூடாதது, மனிதனால் ஆகாதது ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா. மனிதரால் கூடாதது கடவுளால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களால் என்ன கூடவில்லை, மனிதர்களால் என்ன ஆகவில்லை. நீ ஆண்டாண்டாக மருந்தை எடுத்துக் கொண்டிருக்கிறா, நீ மருத்துவமனை கொண்டு கடந்து செல்கிறா, உன்னோடு வியாதி ஒன்றில் இருந்து கொண்டிருக்கிறது, பல நிலை ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது, பல நிலை நீ மருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறா. டாக்டரை நம்புகிறா, மருத்துவமனை நீ நம்புகிறா, நீ எல்லா நிலையும் நம்பிக்கொண்டே இருக்கிறா. ஆனால் உனக்கு விடுதலை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதது உன் கடவுளால் கூடும். ஹல்லேலூயா. மறந்தால் உனக்கு விடுதலை இல்லை, மறுத்தலால் உனக்கு விடுதலை இல்லை, பெரிய மருத்துவமனையால் உனக்கு விடுதலை இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்று சொல்லுகிறார், நம்மால் கூடும். ஹல்லேலூயா. நீ நம்புகிற உன் கடவுளால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிற உன் ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. மருத்துவரால் உன்னை விடுவிக்க முடியவில்லை, மறந்த மாத்திரையால் உன்னை விடுவிக்க முடியவில்லை, ட்ரீட்மெண்ட்களால் உனக்கு விடுதலை இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. தீர்ந்து போகிற வியாதி திருப்பி வருகிறது. ஆனால் ஆண்டவர் உன்னை முற்றிலுமாக இன்று உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீராத வியாதிகள், தீராத வியாதிகள், சாகும் வரை எடுக்கக்கூடிய மருந்துகள், டாக்டர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் சாகும் வரை இந்த மருந்து எடுக்க வேண்டும், சாகும் வரை நீங்கள் இந்த டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்ற நிலையோட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இயேசு இன்று விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை நாளாய் உனக்கு தருகிறார். மருந்து மாத்திரைகள், ஓ மனிதர்கள் உன்னை விடுவிக்க முடியாத நிலையிலிருந்து நீ விசுவசிக்கிற, இன்னும் நீ தேடிய, இன்னும் நீ அவரை ஆராதிக்க, இன்னும் அவரை தொழுதக்கூடிய உனக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதரால் கூடாதது கடவுளால் கூடுகிறது, மனிதரால் ஆகாதது நீ நம்புகிற கடவுளால் ஆகிறது. ஹல்லேலூயா. எதிலிருந்து? உன் துன்பத்திலிருந்து. உன்னுடைய துன்பமே உனக்கு வியாதியாயிருந்து கொண்டிருக்கிறது, பல நிலையில் உனக்கு உபத்திரமமாதி இருந்து கொண்டிருக்கிறது, உனக்கு சமாதானம் இல்லை, உனக்கு தூக்கம் இல்லை, உனக்கு அமைதி இல்லை, ஆண்டவரை முழுமையா தேட முடியவில்லை, அவருக்கு ஓட முடியவில்லை, அவருக்கு வேலை செய்ய முடியவில்லை, பல நிலையிலே
என்று விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வரை வாசிப்போம். தொழுநோயாளி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்றான். இயேசு கையை நீட்டி, விரும்புகிறேன், குணமாகி என்று சொல்லி அவரை தொட்டார். உடனே தொழுநோய் குணமாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொழுது நோய் உள்ளவன் என்ன செய்கிறான்? இதோ ஆண்டவரே, உமக்கு பிரியமானால், உமக்கு சித்தமானால் எனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. நீர் எனக்கு உமக்கு சித்தமானால் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். கண்டிப்பாக எனக்கு இன்று விடுதலை தர வேண்டும் என்றல்ல, உமக்கு சித்தமானால் என்னை தொடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் யாராலும் விடுவிக்க முடியாத ஒரு நோயே, ஒரு வியாதி இருந்து கொண்டிருக்கிறது. குஷ்டரோக உடம்பில் புண்களால் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு விடுதலை கொடுக்க யாரும் இல்லை, இன்று வரை மறந்தில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க மறந்தும் இல்லை. மனிதர்கள் பக்கத்தில் வரமாட்டார்கள். எல்லாரால் ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த துன்பமாகிய அந்த யாதி உடையவன் ஆண்டவரை நோக்கி செல்கிறார். உமக்கு சித்தமானால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பம் அல்ல, ஆண்டவருக்கு சித்தமானால், ஹல்லேலூயா, தன்னை தாழ்த்திக் கொள்கிறார், தன்னை தாழ்த்தி மன்றாடுகிறார், தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். ஆண்டவருக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆண்டவர் தொட்டு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறந்தே இல்லையே, அதுதான் ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மனிதரால் கூடாதது ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா. இந்த யாதிலிருந்து விடுதலை கொடுக்க மறந்தும் இல்லை, மாத்திரையும் இல்லை, மனிதர்களை தொடுவதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் தொட்டு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொடூரமான வியாதி ஒன்றில் இருந்து கொண்டிருக்கிறதோ, அது கேன்சரா இருக்கலாம், அது எந்த கொடூரமான வியாதியா இருக்கலாம், தீராத புண்களாக இருக்கலாம், சொரிச்சலா இருக்கலாம், தோல் நோயா இருக்கலாம். எதானால் இன்று ஆண்டவர் உன்னை தொடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். மறந்தே இல்லையே, இனி ட்ரீட்மெண்டே இல்லையே என்று டாக்டர்கள் கைவிட்டார்களோ, டாக்டர்கள் உன்னை தள்ளினார்களோ, இந்த கடவுள் உன்னை தொடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்தி தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். கடவுளுடைய முன்னிலையிலே நம்மை தாழ்த்தி கொள்கிற நம்ம சாட்டுக்கு ஆண்டவர் பதில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டர்கள் கைவிட்டாலும், அதுக்கு மறந்தா இல்லை என்று சொன்னாலும், இயேசுவின் வல்லமை உன்னை விடுவிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், நம் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். இயேசுவின் வல்லமை இன்று உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசையாஸ் 53ஆம் அதிகாரம் 4-5 வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். ஆனால் அவர் தண்டனைக்குள்ளானவர் எனவும் கடவுளால் ஒதுக்கப்பட்டவர் எனவும்
பாதிக்கப்பட்டவர் எனவும் நாம் எண்ணினோம். ஆனால் நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார், நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம கொடிய வியாதிகள் இருந்து கொண்டிருக்கிறது. எதனால் நம்ம கொடிய வியாதி இருந்து கொண்டிருக்கிறது? நம்முடைய பாவக்கிரமம் சாபமாய் மாறி அந்த சாபம் நமக்கு வியாதியாய் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காய் அடிக்கப்படுகிறார். எல்லா மனிதர் முன்னிலையிலே அவர் தண்டிக்கப்பட்டார் என்ற நிலையில் இருந்தாலும், அவர் துன்புறுத்தப்பட்டார் என்ற நிலையில் ஆனாலும், இது அவர் தண்டிக்கப்பட்டார் என்ற நிலையில் ஆனாலும், ஆண்டவரை ஆண்டவரை காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்ற நிலையில் ஆனாலும், அவர் நம்முடைய பாவத்துக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், காயமானார், அவர் உருக்கப்பட்டார், உயிரை விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவம் சாபம் நம்முடைய அக்கிரமம் எடுத்து அகற்றப்படவே, நாம் ரட்சிக்கப்படவே, கடவுள் மகளாக வாழவே ஆண்டவரை தேக பாடுகளை பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதரால் விடுவிக்க முடியாத யாதி, மனிதரால் சுகங்கெடுக்க முடியாத யாதி, தொழுது நோய்கள், பலவிதமான கொடூரமான யாதிகள் மறந்தால் விடுவிக்க முடியவில்லை, மனிதரால் தொட முடியவில்லை, மனிதரால் சுகங்கெடுக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட யாதியே அவருடைய காயங்களினாலே, அவருடைய சிரசில் முள்முடியினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று விலையேற பெற்ற இரத்தம், அவர் நமக்காய் சிந்திய இரத்தம், கால்வரி இரத்தம் நம்முடைய சிரசின் மீதோ, நம்முடைய இரத்த நாளங்கள் மீதோ, நம்முடைய உள்ளுறுப்புகள் மீதோ, நம்முடைய வெளி உறுப்புகள் மீதோ, யாதி தங்கக்கூடிய இடங்கள் மீது, உறுப்புகள் மீது அவருடைய காயங்களில் இருந்து வடிந்த இரத்தம், முள்முடியில் இருந்து வடிந்த இரத்தம், கை கால்களில் ஓடிய இரத்தம் ஒன்றை விடுவிக்க தேடி வருகிறது. ஹல்லேலூயா. இசையாசி தீர்க்கதரிசி அந்த நாளிலே தீர்க்க தரிசனமாக அவருடைய பாடுகளையும், அவருடைய வேதனைகளையும், அவருடைய காயங்களையும், சிலுவை மரணத்தை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். எதற்காக அந்த காயங்கள், இயேசுவின் காயங்கள் எதற்காக? மக்களுடைய சாபத்தையோ, மக்களுடைய பாவத்தையோ, மக்களுடைய யாதிகளையோ தீர்க்கும்படியாகவே அவருடைய காயங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கிறிஸ்துவ சரீரத்திலே பார்க்க முடியாத நிலையிலே அநேக காயங்கள் இருந்தது. ஆனால் மனிதனுடைய மண்ணுலகத்தில் இருக்கிற மனிதனுடைய சாபத்தையோ, மனிதனுடைய பாவத்தை போக்க, மனிதனுடைய யாதிகளை போக்க அவருக்கு தாங்க முடியாத ஒரு சில காயங்கள், ஒரு சில வலிகள் இருந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முள்முடி நம்முடைய சாபங்களை போக்க, நம்முடைய யாதிகளை போக்க, கை கால்களில் வடிந்து, கை கால்களிலே ஆணியால் தரையப்பட்டு அந்த கொடூரமான வேதனை வலி, அந்த இரத்தம் நம்மை கழுக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அவருடைய கை கால்கள்
அவருடைய சிரசு மேல் அறையப்பட்டு முள்முடியில் வடிந்த ரத்தம் அவருடைய சிரசின் மேலே ஆண்டவர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. உனக்கு விடுதலை வருகிறது. யாரால் வருகிறது? ஆண்டவராகிய கிறிஸ்துவினால், அவருடைய பாடுகளினால், அவருடைய காயங்களினால், அவருடைய சிலுவை மரணத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. எதிலிருந்து உன்னை விடுவிக்கிறார்? எந்த மனிதனால் விடுவிக்க முடியாது, எந்த மருந்துகளால் விடுவிக்க முடியாது, எந்த மருத்துவமனையால் விடுவிக்க முடியாது. உன்னை கடவுள் விடுவிக்கவே அவர் காயமானார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குறது. ஹல்லேலூயா. நம்முடைய இதயத்தின் காயம், இந்த வியாதி என்னை விட்டு நீங்காது, ஐயோ நான் இறந்து விடுவேனோ, என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு தந்தையாய் இருக்க மாட்டேனோ, ஐயோ என் பிள்ளைகளுக்கு ஒரு தாயா நான் இல்லையோ, ஐயோ எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் இல்லையோ, என்ன உன்னுடைய குக்கரு, என்ன வேதனை, என்ன அச்சபயம், எந்த நேரம் மரணம் ஏற்படுமோ டாக்டர் எல்லாம் சொல்லுகிறாரு. எந்த நிலையில் உனக்கு இருக்கிற அச்சத்தை தீர்க்கவே ஆண்டவருடைய ரத்தம், அடிக்கப்பட்ட ரத்தம், கால்வரி ரத்தம், கை கால்களிலிருந்து வடிந்த ரத்தம், அவருடைய சிரசினால் வடிந்த ரத்தம் நம்மை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. 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 மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்போம். மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, சமாதானமாய் போ, நோய் நீங்கி நலமாயிரு என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். உங்களுக்கு விடுதலை நிச்சயம் என்பதை ஆண்டவராகிய கடவுள் இன்று நமக்கு உறுதிப்படுத்துகிறார். பெரும் பாடுள்ள பெண், யாராலும் விடுதலை இல்லையே, இதோ இருந்த சம்பத்துக்கள் எல்லாம் மருத்துவமனை கொண்டு தீர்ந்து விட்டது, டாக்டரும் கைவிடுகிறார், இனி உனக்கு மருந்தும் இல்லை, இனி உனக்கு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, எங்களை உன்னால் காப்பாற்ற முடியாது என்ற நிலையிலே பெரும் பாடுள்ள பெண்ணுக்கு வருகிறது, வேதனை வருகிறது, அச்சோ மரணம், அச்சோ நடுக்க, பயம், எழுப்பி நடக்க முடியாத நிலை, படுக்கையான நிலை. ஆண்டவராகிய கிறிஸ்துவே அவர் எல்லாரையும் விடுவிக்கிறார் என்ற செய்தியே, அற்புத அடையாளத்தின் செய்தியே அவள் அறிந்து கொண்டதால் விசுவசிக்கிறார். இயேசுவின் ஆணை தொட்டால் போதும் என்பது அவள் விசுவசிக்க, அதன்படி கடவுளை அவள் தொட அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. 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 உன் விசுவாசத்தினாலே நீ குணமானா என்கிறார் ஆண்டவர். அவளுடைய விசுவாசம் அவளை விடுவிக்கிறது. நீ சமாதானமாய் போ, உன் நோய் நீங்கியது. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய வார்த்தையினாலும், அவருடைய அதிகாரத்தினாலும், அவருடைய கரத்தினாலும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையாகிய வசனம் உங்களுக்கு முன்னால் கடந்து வருகிறது. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு சமாதானம் இல்லை, உனக்கு அமைதியான தூக்கம் இல்லை, நீ விரும்பிய உணவை உன்னால் சாப்பிட முடியவில்லை, நீ விரும்பியபடி உனக்கு நடந்து கொள்ள முடியவில்லை, தள்ளாட்டம் இருக்கிறது, நடுநடுக்கம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை அவருடைய வார்த்தை மூலமாக, வாக்குத்தத்தத்தின் மூலமாக உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நீ சமாதானமாய் போய் என்கிறார். உன்னுடைய நோயெல்லாம் நீங்கியது. ஹல்லேலூயா. அவள் விசுவாசத்தினாலே அவள் குணமாகிறார். 12 ஆண்டாக இருந்த கொடூரமான இரத்தப்போக்கு வியாதி அவளை விட்டு ஒரு நிமிடத்து நீங்கி போகிறது. அவள் இயேசுவை தொட்டால் வல்லமே அவளுக்கு விடுதலை கொடுக்கிறது. ஆண்டவர் கூறுகிறார், 12 ஆண்டாய் சமாதானம் இல்லாமல் மரண அச்சத்திலிருந்து கொண்டிருந்த அவளுடைய நிலை அவர் அறிகிறபடினால் சொல்லுகிறார், நீ சமாதானமாய் போ. ஹல்லேலூயா. நோய் நீங்கியது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று சுகமளிக்கும் இந்த ஆராதனையில் நமக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். என்ன விசுவாசத்தோடு வந்தவர்களே, இன்று கடவுள் உனக்கு சொல்லுகிறார், இன்னிலிருந்து உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. இப்போதே உன் நோய் நீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தம் உன்னை விடுவிக்கிறது. ஹல்லேலூயா. 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 அவருடைய காயங்கள் நம்மை விடுவிக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மை விடுவிக்கிறது. அவருடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை, பெரும் பாடுள்ள பெண்ணை விடுவித்த வல்லமே, தொழுது நோயை விடுவித்த வல்லமே, பேய் ஓட்டிய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளையும் அந்தகாரத்தையோ யாதி தொல்லையோ உடைக்கிறது. ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று ஆண்டவர் நம்மை கண்ட அறிந்ததால் இன்று அவர் நம்மை அழைத்துள்ளார். அவரை ஆராதிக்க வந்தோ, அவரை தொழுது வந்தோ, அவருக்கு நன்றி செல்ல வந்தோ. இன்று ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் சமாதானமாய் போங்கள், நீங்கள் சமாதானமாய் கடந்து செல்லுங்கள், நீங்கள் சமாதானமாய் போங்கள். உங்களுடைய நோய் நீங்கியது. ஹல்லேலூயா. உன்னுடைய வியாதி நீங்கியது. ஹல்லேலூயா. தீராதவருடைய வியாதி நீங்கியது. ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வார்த்தை மறுபடியும் தேடி வருகிறது. ஒரு இரத்த நாளங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. சுகமளிக்க வல்லமை உன்னுடைய உள் உறுப்புகள் மீதும் உன்னுடைய வெளி உறுப்புகள் மீதும் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆலயத்தின் மீது உலாவிக் கொண்டிருக்கிறார். மகிமையின் மேகம் அவர் வட்ட போடுகிறார். சுகமளிக்கும் வல்லமை உன்னதத்தில் இருந்து, உடம்படிக்க பேழையிலிருந்து, அவருடைய கரத்திலிருந்து நம்மை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தீராத வியாதிகளையும் தீராத கொடூரமான வேதனைகளையும் வறுமையும் வேதனைகளையும் பிசாசின் கட்டுகளையும் மந்திரவாதத்தின் கட்டுகளை ஆண்டவர் இன்று உடைப்பார். ஏனென்றால் அநேகருக்கு வியாதி இல்லாமல் இருக்கும் மந்திரவாதத்தின் கட்டுகள் பிசாசின் தொல்லையை வியாதியை போன்று வெளிப்படும். ஒரு வியாதி என்றால் மறையாதி வெளிப்படும். அப்படிப்பட்டவர்களுக்கும் ஆண்டவர் இன்று விடுதலை தருவார். எல்லாருக்கும் கடவுள் விடுதலை தருவார். விசுவசிங்க. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சி சொல்வோம் என்று விசுவசிங்க. நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள், செபியுங்க. ஆண்டவர் இன்று உங்களை ஆசீர்வதித்து பெரியனதை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. 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 Hallelujah. Praise the Lord. Glory to Lord. Glory to Lord. Glory to Lord. Glory. 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 Glory to Lord. Glory to Baba. Glory to Baba. எல்லார் மேலே அற்புதத்தின் வல்லமை, அவே உயர்த்தெழ வைத்த வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை எல்லார் மேல் பாய்வதாக, எல்லா மக்கள் மீது பாய்வதாக. வியாதியோடு கடந்து வந்த, வியாதியோடு இருந்து கொண்டிருக்கிற, மரண அச்சத்தில்
Baba bara 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 baba 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 bala bara bara bala be ame vallame 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 சுகமளிக்க வல்லமே திமிர்வாதக்காரனே 38 ஆண்டாக படிக்க எழுப்பிய வல்லமே ஆண்டாண்டாக எடுக்கிற மருந்துகளே ஆமே ஆண்டுகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவருடைய வல்லமே இந்நேரம் உன்னை விடுவிக்கிறதை காண்கிறேன். ஆமே ஆமே யாதிகள் உடைவதாக யாதி அச்சங்கள் உடைவதாக ஊற்றிங்காண்டவரே ஊற்றிங்காண்டவரே வல்லமை போடுங்க. கல்வாரி ரத்தத்தை ஊற்றுங்க. கல்வாரி அநேகரை கொண்டு கொண்டிருக்கிற கொடூரமான யாதி கொடூரமான காற்றடைப்பு அடைப்பி ஆதி வெளியேறுவதாக. அவே அவே மரித்த லாசரே எழுப்பிய வல்லமே மரித்த லாசரே எழுப்பிய வல்லமே இயேசு வல்லமே மரணத்தில் அச்சத்தில் இருக்கிற எப்போது அடைப்பு வரும் எப்போது அட்டாக்கு வரும் எந்த நடுக்கத்தில் இருக்கிற நோயோடு எந்த நேரம் இங்கே கரத்தை தருகிற அவர்களுக்கு செபிக்கிற ஆட்டுக்கு வல்லமை பாய்வதாக சுகமளிக்கு வல்லமை எல்லா அடைப்புகளை நீக்கி விடுவதாக அற்புதம் நடப்பதாக. எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. அந்த இடத்தை கரை வைத்து ஜெபிங்க. அற்புதம் நடக்கிறது. அற்புத அடையாளம் அற்புத அதிசயம் அற்புத அதிசயம். Glory to Allah, glory to Allah. வல்லமை பாய்வதாக ஆற்றுக்குள்ளே வல்லமை பாய்வதாக ஆற்றிலே வல்லமை பாயட்டும். ஆற்றுக்குள்ளே ஆற்றுக்குழாயிலே ஆற்றி நரம்பிலே இரத்த நரம்புகளிலே அங்கு ஊற்றப்படுவதாக ஆற்றில் ஊற்றப்படுவதாக வல்லமை ஊற்றப்படுவதாக. சுகமளிக்கும் வல்லமே இயேசுவோடு இருந்த வல்லமே அற்புதத்தை வெளிப்படுத்திய வல்லமே பாயட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய காற்றுக்கள் இறங்கட்டும். ஆற்றி நோயோடு இருக்கிற நோயாளி மேல் வல்லமை பாயட்டும். வல்லமை பாயட்டும். வல்லமை பாய்வதாக. லிவரில் பாய்வதாக. லிவரில் பாய்வதாக. லிவரில் இருக்கிற யாதிகள் நீங்கி போவதாக. வல்லமையினாலே நீங்குவதாக. வல்லமையினாலே அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் வல்லமை பாய்கிறது. ஆற்றுக்கள் பாய்கிறது. லிவரில் பாய்கிறது. ஆண்டவருக்கு நன்றி. ஆமே வல்லமை பாய்வதாக. வல்லமை பாய்வதாக. கிளாயின் பாய்வதாக. ஆஸ்மா யாதியோடு வலிமை யாதியோடு இருக்கிற நோயாளிகளுக்காக ஒப்பு கணிக்கிற குழாயில் இருக்கிற எல்லா கட்டிக கப கட்டுக வைரசுக ஆஸ்மா யாதிக விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய கரை எல்லாரையும் விடுவிப்பதாக. எல்லாரையும் விடுவிப்பதாக. அற்புதத்தின் கரை எல்லாருமே அவை ஊற்றப்படுவதாக. அற்புதத்தின் வல்லமை எல்லாருமே பாய்வதாக. அற்புதத்தின் கரை எல்லாரையும் தொடுவதாக. குழாயிலே வல்லமை பாயட்டும். ஆஸ்மா யாது ஆண்டாண்டாக பிறவிலே இருக்கிற யாதி நீங்கி போவதாக. ஆமே நன்றி. பிறவி குருடனுக்கு விடுதலை கொடுத்த வல்லமே பிறவி யாதிகள் வெளியேறட்டும். அலட்சிகள் வெளியேறட்டும். ஆஸ்மா யாதி வெளியேறட்டும். மூச்சு முட்டல் வெளியேறட்டும். வல்லமை பாய்கிறதை காண்கிறேன். விசுவாசத்தோடு வல்லமை எடுத்துக்க. சுகமளிக்கு வல்லமை அற்புதத்தின் வல்லமை
வியாதி வெளியேறட்டாமே. Baba bada 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 bala 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 bada bada baba 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 வல்லமே வல்லமே ஐசர் வியாதியிலிருந்து விடுதலை இயேசு நாமத்தில் விடுதலை இயேசுவின் வல்லமே பாய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஐசர் வியாதியிலிருந்து ஆண்டாண்டாக அமே மறந்தெடுக்கிற நிலை வல்லமே நாள் உடையட்டு அற்புதம் நடக்கட்டு. வைத்திய மலே அடி வைத்திய மலே கடல் பெண்கள் அல்ச வெளியேறுவதாக அற்புதத்தின் கரு வல்லமை கரு விடுவிக்கட்ட ஆண்டவரே. தீராத யாதியிலிருந்து விடுதலை கொடுத்த வல்லமை தொழுதிலிருந்து விடுதலை கொடுத்த வல்லமை அல்சர் யாதியிலிருந்து கடல் பெண்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். தோல் அலர்ச்சிக ரத்தத்தில் அலர்ச்சிக தோல் நோய்க எல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் வல்லமை தொழுநோயை குணமளிக்க வல்லமை எல்லாருடைய தோலிலே பாய்வதாக பாய்வதாக அலர்ச்சிகள் வெளியேறுவதாக தோல் நோய்கள் அகல்வதாக. விடுவிக்கிற வல்லமே சுகமளிக்கு வல்லமே சுகமளிக்கு வல்லமே. தலை நரம்புகளுக்கா செபிக்கிறேன், மூளை நரம்புகளுக்கா செபிக்கிறேன், தலை ஓடுக்கா செபிக்கிறேன், தலை சோறுக்கா செபிக்கிறேன். வல்லமை பாய்வதாக நீர் கட்டிகள் கரைவதாக தலையில் இருக்கிற கட்டிகள் பிரச்சனைகள் உடைவதாக உயிரற்றித்தாமே தளர்வற்று போகிற நரம்புகளுக்கு வல்லமை ஊற்றப்படுவதாக. மன அழுத்தங்கள் மன யாதிகள் வெளியேறி போகட்டும். தலை சூடுகள் வெளியேறி போகட்டும். தலை சூடுகள் நரம்பு தளர்வுகள் வெளியேறி போகட்டும். அற்புதம் நடக்கட்டும். மன அழுத்தங்கள் இருந்து மன யாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். தலையில் இருக்கிற பிரச்சனைகள் நீர் கட்டிகள் வெளியேறி போகட்டும். வல்லமை இயேசுவின் வல்லமை அற்புதம் செய்யட்டும். இயேசுவின் வல்லமை அற்புதத்தை வெளிப்படுத்தட்டும். இயேசுவின் வல்லமை சிரசிலிருந்து வடிந்த ரத்தம் முள்முடி வடிந்த ரத்தம் சாபத்தை உடைக்கட்டும். சாபத்தை உடைக்கட்டும். யாதி தொல்லை உடைக்கட்டும். ஆமென். நன்றி. கிட்னிக்கா செபிக்கிறேன். வல்லமை பாய்வதாக. கிட்னிக்கு வல்லமை பாய்வதாக. அங்கு கற்கள் வெளியேறுவதாக. ஆமென். கிட்னியில் இருக்கிற கட்டிகள் கரைவதாக. வல்லமை பெரும்பாடுள்ள பெண்ணை விடுவித்த வல்லமை கிட்னியில் பாயட்டும். கர்ப்ப பையில் பாயட்டும். கர்ப்ப பையில் இருக்கிற பிரச்சனைகள் அகன்று போகட்டும். இரத்த கட்டிகள் கரைந்து போகட்டும். நீர் கட்டிகள் கரைக்கப்படட்டும். இரத்த பக்கு ஆதிகள் வெளியேறட்டும். பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் 12 ஆண்டாக அவை வேதனைப்பட்டு நோயாளிக்கு விடுதலை கொடுத்த வல்லமை இயேசுவின் வல்லமை இயேசுவின் வல்லமை கர்ப்ப பையிலே கிட்னியில் பாய்வதாக பாய்வதாக. கரை வைத்து ஜெபிப்போம். பாய்வதாக. அற்புதம் வெளிப்படுவதாக. இயேசு நாமத்தில் வெளிப்படுவதாக. அற்புதம் நடக்கட்டும். ஆகாதாகட்டும். முடியாது முடியட்டும். ஆமென். ஆபரேஷன் இல்லாத படை அற்புதம் நடக்கட்டும். ஆமென். Glory to Allah. Praise the Lord. ஆமென். அற்புதம் உண்டாகட்டும். ஆண்டவருக்கு நன்றி. வாத யாதிக்கா செபிக்கிறேன். நரம்பு வாத வாத யாதிகே கை கால் கோச்சல்கே கை கால் வலிகே நரம்பு வலிகே சோல்டர் வலிகே கால் பாதம் வீக்கங்க முட்டு வலிகே எல்லாம் வெளியேறுவதாக. பக்க
பக்கவாதத்தின் யாதிகள், நரம்பு வாதத்தின் யாதிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். திமிர்வாத காரனை விடுவித்த வல்லமே யாதியோடு இருக்கிற, வாத யாதியோடு இருக்கிற எல்லா மகனிலும் மகளிலும் பாய்வதாக எழுப்புங்க, எழுப்புங்க. வல்லமை பாயட்டும், வல்லமை பாயட்டும். வாத யாதிகள் வெளியேறட்டும், உயிர் பெற்று எழும்பட்டும். நரம்பி எலும்புகள் வல்லமையினாலே உயிர் பெற்று எழும்பட்டும். உயிர் தெழுந்த வல்லமை பாயட்டும். திமிர்வாத காரனை எழுப்பிய வல்லமை எல்லார் மேல் பாயட்டும். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். Glory to Lord. நன்றி. ஆமென். பிரஷர் அகன்று போவதாக. கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிற பிரஷர் வெளியேறட்டும். ஆமென். பிரஷரினால் ஏற்படுகிற ஷோக்கு ஆதி வெளியேறட்டும். ஆண்களை விட்டு வெளியேறட்டும், எங்கள் கணவர்களை விட்டு வெளியேறட்டும். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லா பிள்ளைகளுக்காக கணவர் மனைவிக்காக ஒப்பு கொடுங்க. இந்த கொடியை யாது, படுக்கை யாது, உழைக்க முடியாமல் படுக்க வைக்கிற பிரஷர் அகன்று போவதாக. இயேசு நாமத்திலே அற்புதம் வெளிப்படுவதாக. சுகமளிக்க வல்லமை, சுகமளிக்க வல்லமை எல்லார் மேல் பாயட்டும். எல்லா ஆண்கள் மேல் பாயட்டும். பிரஷரோடு இருக்கிறவர்கள் மேலே பாயட்டும். எல்லா பெண்களில் பாயட்டும். எல்லார் மேல் பாயட்டும். அற்புதம் நடக்கட்டும். இயேசு நாமத்திலே. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. கொலஸ்ட்ராலுக்கா ஜெபிக்கிறேன். ஆமென். கெட்ட கொலஸ்ட்ரால் அழிவதாக, வல்லமையினால் அழிவதாக. எங்களுக்காக சிந்திய இரத்தம், விழாவிலிருந்து வடிந்த இரத்தம் எல்லாருடைய கொலஸ்ட்ராலை அழிக்கட்டும். விழாவிலிருந்து வடிந்த இரத்தம் எல்லாருடைய கெட்ட கொலஸ்ட்ரால்களை அழிக்கட்டும். பல யாதிகளை கொண்டு வருகிறேன். கொலஸ்ட்ரால்கள் அழியட்டும். வல்லமை இறங்குகிறதை காண்கிறேன். ஒப்புக்கடை யாதியை ஒப்புக்கடை. அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கிறது. கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி. வீட்டு மாறா தலை வேதனை, தலை சிற்றிகள் அகற்றப்படுவதாக. ஆமென். கண் போச்சல்கள் அகற்றப்படுவதாக. கண் பார்வை கிடைக்கட்டும். தலை சிற்றி வெளியேறு. போச்சாந்தாலே இயேசு அதிகாரத்திலே கடிந்து சபிக்கிறேன். கண் பார்வை கிடைக்கட்டும். குருடனுக்கு பார்வை கொடுத்து வல்லமை தலை சிற்றி அகற்றட்டும். கண் பார்வை கொடுக்கட்டும். கேள்வி அறைக்கு பாயட்டும். அங்கிருக்கிற யாதிகள் வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறுவதாக. தொண்டைக்குள் பாய்வதாக. தைராய்டு கட்டிகள் கரைவதாக. தைராய்டு யாதிகள் வெளியேறுவதாக. அற்புதம், அதிசயம், அற்புதம், அதிசயமே. Glory to Lord. நன்றி. வைரசுகள், ஆமென், ஓ விஷ காய்ச்சல்கள் எல்லாம் வெளியேறும்படியா ஜெபிக்கிறேன். வல்லமையினால் அடங்கட்டு, வல்லமையினால் அடங்கட்டு. பித்த யாதி வெளியேறட்டு, பித்த யாதி வெளியேறட்டு. சோர்வு களைப்புகள் வெளியேறட்டு. வைரஸ் காய்ச்சல் வெளியேறட்டு. தலைவேதனை வகைந்து போகட்டு. வல்லமே, அற்புதத்து வல்லமே எல்லாருமே சிட்டி வருகிறதை காண்கிறேன். விடுதலை, மாபெரும் விடுதலை, மாபெரும் விடுதலை, அற்புத விடுதலை. தீராத யாதிகள் வெளியேறுவதாக. மருந்து மாத்திரைகள் உடைவதாக. வல்லமே சிகர் அகன்று போவதாக. வல்லமையினாலே சிகர் செயலற்று போவதாக. வலுவற்று போவதாக. வல்லமே ஊற்றப்படுவதற்கு நன்றி. ஆமென். ஈரலுக்குள்ளே வல்லம் இறங்கி நிற்பதற்கு நன்றி.
பெருக்கிடு பெருக்கிடலிலே வல்லமை பாய்வதற்கா நன்றி. சிறிய பையிலே வல்லமை பாய்வதற்கா நன்றி. ஊற்றிடும் வல்லமே ஊற்றிடும் வல்லமே நிரப்பிடும் வல்லமே. அவே விடுதலை இயேசு நாமத்தில் விடுதலை. முட்டு வலிகள் அகன்று போகட்டும். கை கால் வலிகள் பாத வலிகள் அகன்று போவதாக அகன்று போவதாக. குதிக்கால் வேதனை மறைவதாக. அவை ஆட்பாய் ரத்தம் காலு பாதத்தில் பாயட்டும். குதிக்கால் வலி அகன்று போகட்டும். இயேசு நாமத்திலே இயேசு நாமத்திலே அற்புதம் நடக்கட்டும். நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகட்டும். பலன் உண்டாகட்டும். திணல் உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். வீணான டெஸ்டுகள் வீணான பண செலவுகள் அழிந்து போச்சாத்தாலே டைபாய்டு காய்ச்சல் வெளியேறுவதாக வெளியேறுவதாக. வல்லமையினால் வெளியேறுவதாக. விஷ காய்ச்சல் வெளியேறுவதாக. ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி. கேஸ் பிரச்சனை மறைந்து போகட்டும் ஆண்டவரே. குடலிலோ வயிற்றுக்குள்ளோ சரீரம் முழுவதும் உருவாக்கக்கூடிய கேஸ் பிரச்சனை வைரஸ் வெளியேறட்டும். கேஸை உருவாக்குற வைரஸ் வெளியேறு. இயேசு நாமத்தில் வெளியேறு. வல்லமையினால் வெளியேறு. அற்புதம் அதிசயம் ஜலதோஷ அலர்ஜி மூக்கு சதை நாசி அடைப்பு வெளியேறுவதாக வெளியேறுவதாக வெளியேறுவதாக. வல்லமை சதை அழிப்பதாக அழிப்பதாக. அழித்து விடட்டும். வல்லமையினாலே அழித்து விடட்டும். அற்புதம் நடக்கட்டும். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி. அப்பாவுக்கு நன்றி. இந்நாளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் அற்புதம் வெளிப்படுவதற்காக நன்றி. நட்டெலும்பிலே வல்லமை பாய்வதாக. சவு பிரச்சனை மாறுவதாக. இழந்த சவுகள் உருவாவதாக. காய்ந்து போன சவுகள் உருவாக்கட்டும். நட்டெலும்புக்கு ஜீவன் உண்டாகட்டும். குறுக்கு பிடிகள் வெளியேறட்டும். குறுக்கு வேதனை வெளியேறட்டும். வல்லமையினால் அற்புதம் நடக்கட்டும். மாறில் இருக்கிற கட்டிகள் கரைக்கப்படட்டும். வல்லமை சுகமளிக்கு வல்லமை மாறின் கட்டியை கரைத்து விடட்டும். சுகமளிக்கு வல்லமை சசக்களா கட்டியை கரைக்கட்டும். நீ பாபா ராபா தபா பாபா நீ கமாலா பாலா பாலா நீ பாபா பாபா தபாலா பா நீ கமாபா தபாலா பா. ஆண்டவருக்கு நன்றி. எல்லாரும் தன்னிடையே தூரமா இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற படிக்க சென்று பிள்ளைகளுக்காக ஒப்புக்கொடுப்பு சுகமளிக்கு வல்லமே மகிமை ஆலயத்திலிருந்து ராக்கத்தை போல எழும்புகிறதை காண்கிறேன். எல்லாரும் ஒப்புக்கொடுப்பு. தன்னுடைய குடும்பங்களுக்காக ஒப்புக்கொடுப்பு. மருத்துவமனை படித்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். வல்லமை பாய்வதாக. எங்கள் சகோதரர் பாய்வதாக. சகோதரி பாய்வதாக. இல்லத்தில் படித்திருக்கிறேன். தேவ பிள்ளைகள் பாய்வதாக. வர முடியாமல் போல எல்லாருக்கும் அற்புதம் நடப்பதாக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. நல்ல செய்தி வருவதாக. மரணாட்ச உடைவதாக. அற்புதத்தை வல்லமை. ஆமே நன்றி. நிபாலா பாரா பாதா பாபா நீ கபாலா பாரா பாதா பாபா. இயேசுவின் வல்லமை எல்லாருமே தெரிக்கப்படு. இயேசுவின் வல்லமை எல்லாருமே ஊற்றப்படு. இயேசுவின் இரத்தம் எல்லாருமே ஊற்றப்படு. உயர்த்தெழுந்த வல்லமை சுகமளிக்க வல்லமை அற்புதத்தின் வல்லமை பாய்வதற்காய் நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. ஆசீர்வதிக்கிறேன் நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன். பாதத்தை தருகிறேன்.
ஒப்பு வைக்கிறேன். நன்றி நன்றி, இந்நாளுக்கா நன்றி, ஒவ்வொரு பகுதிக்கா நன்றி. இந்நாள் முழுவதும் ஆராதனை பலி எல்லா நோயாளிகளுக்காக, இந்நாள் கடந்து வந்து எல்லா மக்களுக்காக, புதிதாய் வந்த மக்களுக்காக, எல்லாருக்காக ஒப்புக்கொடுக்கிறேன். விடுதலை உண்டாவதற்கா நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.